Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அனுயாட் அப்படிங்கற கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய work from home job opportunity பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டிகிரி ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இப்போதான் டிகிரி வந்து படிச்சிட்டு இருக்கீங்க, இல்ல வந்து மேரேஜுக்கு அப்புறம் வந்து ஜாப்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியல, வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு work from home கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்றவங்க இந்த ஒரு வர்க்கை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அனுயாட் அப்படிங்கற இந்த ஒரு பிரைவேட் லிமிடெட்ல வந்து டைரக்டா HR வந்து ஹையரிங் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கு, சாஃப்ட்வேர் டெவலப்பர், இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, தகுதியான நபர்கள்லாம் யார், சேலரி பேக்கேஜ்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் இந்த 5 மினிட்ஸ்க்குள்ள பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் எப்படி வந்து அப்ரோச் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷனலாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்குள்ளே வந்து மூவ் பண்ணி போக முடியும். இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 நபர்கள் மேற்பட்ட நபர்கள் வந்து உள்ளே இருக்கிறாங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் மணி உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம், பார்ட் டைம் ஜாப்ஸ், ஆன்லைன் ஜாப்ஸ், உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பிரைவேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஜாப் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு டெலிகிராம் குரூப் மூலிமா உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அதை வந்து எவ்ரிடே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு அன்எம்ப்ளாயாக இருக்கீங்க, வேலை ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனுயாட் அப்படிங்கிற கம்பெனி. ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கம்பெனி, யூஎஸ்ஐ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனி நம்ம இந்தியாவில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டாயமாக இருக்குது. புவனேஸ்வர் அப்படிங்கிற அந்த ஒரு லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து இந்தியாவில் வந்து அமைஞ்சிருக்கு. இது என்ன மாதிரியாக எந்த டிபார்ட்மெண்ட், எந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்து இந்த ஒரு கம்பெனி வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் கம்பெனி. நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கணும், அப்போனா தான் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாதுங்க. நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இவங்க வந்து உங்களை வந்து வேலைக்கு வந்து ஆட்களை வந்து எடுக்கிறாங்க. சீனியாரிட்டி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஃப்ரெஷராக இருக்கோம், நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க கமெண்ட்ஸில். தயவு செய்து ஃபீலிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டுருங்க. ஃப்ரெஷராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு தான், காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒரு 6 மந்த் வரைக்கும் தான் நீங்கள் ஃப்ரெஷர். அதுக்கு மேலே ஏதோ ஒரு கம்பெனியில் என்ன வேலை கிடைச்சாலும் டக்குன்னு பாருங்கள், படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் உங்கள் நேர்பையில் என்ன வேலை கிடைச்சாலும் டக்குன்னு போய் பார்த்துருங்க. ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கம்பெனிக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி நல்ல ஒரு இன்கமாக நீங்கள் வந்து வாங்க முடியும். பட் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கவே இல்லை. நீங்கள் என்ட்ரி லெவலில் இருக்கிறீங்க, ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னாலே இவங்க வந்து உங்களை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுக்கான சேலரி பேக்கேஜாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா 7,000 ரூபாயிலிருந்து 15,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 15,000 இருந்து உங்களுக்கு 30,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற அவங்க வந்து சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஃபீல் பண்ண வேண்டாம். எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸான இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இவங்க வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து முழுக்க வந்து ஐடி தான், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் பேஸ்ட் பண்ண கம்பெனி, சாஃப்ட்வேர் சர்வீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அவைலபிள் வேகன்சி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன், அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு நீங்கள் வில்லிங்காக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஒர்க்கு நீங்கள் வந்து முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களுடைய வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து லேப்டாப் வந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா உங்கள் வந்து லேப்டாப் மஸ்ட்டு, இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் அப்படிங்கிற எதையுமே வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கலாம். மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் மூலியமாகவே ஒர்க்கு இவங்க வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்ன வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் எண்டு டெஸ்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பேக் அண்ட் கொடுத்துருக்காங்க, டெவலப்பர் கொடுத்துருக்காங்க, எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஜாவா சிசி இதெல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா QA அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த QA அப்படிங்கிற போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும், ஆட்டோமேஷனாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் நம்ம வந்து டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கிறதுனால ஆன்லைனில் வந்து நீங்கள் ஆட்டோமேஷன் மூலியமாக தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பார்த்துக்கிறோம். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி தான் வந்து
பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்குது. மேனுவலாக பண்ணுறதுலாமே வந்து அந்த காலம்லாம் போயிடுச்சு. அதனால் அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் வந்து QA அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். UI UX எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஏற்கனவே உங்களுக்கு வந்து சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஒரு ஃப்ரெஷராக தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு இருக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இதுக்கான ரெஸ்பான்சிபிள்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அட்டெண்ட் த ட்ரைனிங் செக்ஷன் ஃப்ரம் எக்ஸ்பர்ட். இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எடுத்த உடனே எல்லாருக்குமே வந்து வேலை கொடுத்துட மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோ நீங்கள் பெரிய செஃப்பாக இருக்கீங்க, ஒரு ஃப்ரெஷராக தான் இருக்கீங்க அப்படின்னா எடுத்தோடனே உங்களுக்கு வந்து கிச்சனில் போயிட்டு நீங்கள் இதை சமைங்க, பிரியாணி சமைங்கன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நைஃப் கொடுத்து நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனை வந்து கட் பண்ணுங்கள், வெஜிடபிளை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போக முடியும். அதனால் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷர் தான், ஒரு புது நபர்கள்ங்கிறதுனால அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ரைவசி பாலிசி என்ன, அதுக்கான ஆப்ஷனல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய கல்ச்சர்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்லேருந்து 4 மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் பீரியடாக தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பே பண்ணுறாங்க. அது நல்ல ஒரு ஆப்ஷன் தான். சரிங்களா? அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். லேர்ன் அஸ் பெர் ஸ்கெடியூல் அண்ட் அஸ் டைரக்ட்லி பை மென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரைனிங் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த ட்ரைனிங்கை நீங்கள் வந்து ஸ்கெடியூல் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மென்டர்கிட்ட நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிற முடியும், லேர்ன் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. டேரெக்டாக உங்களோட மென்டர்கிட்ட நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எல்லாமே வீட்டில் இருந்துக்கிட்டே தான், ரிமோட் ஒர்க்லி, இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஒர்க்குங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய ரிமோட் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எனி கிராஜுவேட் வித் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்ககிட்ட வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். வித் வந்து பார்த்தீங்கன்னா பில்டு கெரியர் இன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கெரியரை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வாங்க, உங்களை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பண்ணி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பர்சனல் இன்டிகிரேட்டிவ் உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்கனைசேஷன் ஸ்கில், ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஒரு டீம் ஒர்க்காக நீங்கள் வந்து பண்ணி ப்ரெசன்டேஷன்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கலாம் சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இதெல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ப்ரீ கண்டிஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீட் டு சைன் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஜாயினிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் வில்லிங்காக இருக்கக்கூடிய நபர்கள். ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனி பேச்சுலர்ஸ் டிகிரிஸ். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமன் டவுட் அதுதான். ஐடி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்கிறீங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதெல்லாமே படிச்சிருக்கணுமா, அதை படிச்சிருக்கக்கூடிய நபர்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து ஆட்களை எடுக்கிறாங்க, எங்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ரீப்ளைவே வர மாட்டேங்குது, ஹச்ஆர்ட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போலாம் எதுவுமே கிடையாது. எனி டிகிரி படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு வந்து ஆட்களை தான் தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அபிலிட்டி டு பேலன்ஸ்டு பர்ச்சேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலிட்டிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வில்லிங், அதாவது அப்ளை பண்ணக்கூடிய நபர்களை வந்து நோட்டிஃபிகேஷனாக தரவாக செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு ஹேபிட்டாக கொண்டு வாங்க. எடுத்தோடனே இந்த சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஜாப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வந்து மெயில் வந்து வரும், ஆனால் வந்து அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க. மெயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படிங்கிறதுல இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்குதும். சில ஹச்ஆரோடைய மெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராபாக்ஸில் வந்து கிடக்கும், ஸ்கேமில் வந்து கிடக்கும். எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து செக் பண்ணி மெயிலில் வந்து பார்க்கணும். நிறைய பேர் வந்து பார்க்கறது கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் நிறைய ஜாப்புக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து மெயில் வரவே இல்லை அப்படின்னா தயவுசெய்து ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுடைய மெயிலில் நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டர்வியூக்கு வந்து கால் லெட்டர் வந்திருக்கும். அதை நீங்கள் வந்து அப்டேட்டில் பார்க்கணும். அப்படிலாம் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருக்கும். ப்ரொமோஷன் சொல்லிட்டு தனியாக மெயிலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஃபோல்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் 1 by 1 வந்து கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். சரிங்களா? இது வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து நடந்தது, அதை நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அவர் கல்ச்சர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய கல்ச்சர். இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்டு லீவ் பாலிசிங்கிற எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து பண்ணீங்க, இண்டிவிஜுவலாக எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்க்ஸ் அண்டு பெனிஃபிட்ஸ், இந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரிமோட் அண்டு ஃப்ரெண்ட்லியாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஒர்க்
கல்ச்சர் ஈவன் ஆஃப்டர் பேண்டமிக் ஓவர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாரத்தில் 5 நாள் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாலே போதுமானது. மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே உங்களுக்கு வந்து லீவ் கொடுத்துருவாங்க. எப்படி சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஜாப்பை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வியூ அண்ட் அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே உங்ககிட்ட லிங்க்டின்ல அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச லிங்க்டின் வந்து வேண்டாம். நீங்கள் வந்து மேனுவலாக வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, உங்களுடைய இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் ஐடி வந்து கொடுக்க வேண்டாம். ஏன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக உங்களுடைய பேர், நீங்கள் வந்து உங்களுடைய டேடி நேம் வந்து போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டுக்கோங்க. பக்கத்தில் போட்டுக்கிட்டு ஒரு மெயில் ஐடி தனியாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மெயில் ஐடி உங்கள் ஃபோனில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போயுமே நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய இம்பார்ட்டன்ட் மெயில்ஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் நெட் ஆன் பண்ணும்போது வரணும். அப்படி வந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுக்கு வந்து ரீப்ளே வருதா, ரெஸ்பான்ஸுக்கு ஹச்ஆர்லாம் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக கொடுங்க. உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் மேரேஜ் ஆகிட்டிங்கன்னா மேரேஜ் கொடுங்க, சிங்கிள்னா சிங்கிள் கொடுங்க. ஓகேங்களா? உங்களோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற கேட்குறாங்க. அந்த ஸ்கில்ஸ் இதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எல்லாமே கரெக்டாக வந்து கொடுக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கோங்க. 2-3 ஸ்கில்ஸ் கூட அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கரண்ட் சிடிசி நீங்கள் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சிடிசி மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர் ஆனமாக இன்கம் எவ்வளோங்கிறத கேட்குறாங்க. அதை நீங்கள் வந்து கொடுங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் இப்போ தான் 2022 போன இயர் தான் காலேஜ் முடிச்சிங்க, இந்த இயர்லாம் ஸ்டில் நவ் இப்போ இந்த அகாடமிக் இயரில் தான் காலேஜ் முடிச்சா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பெக்ட் சேலரி, எக்ஸ்பெக்டட் சிடிசி அப்படின்னா இந்த அனியாத் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் எவ்வளோ சம்பளம் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. அதனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்ப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கணும். உங்கள்கிட்ட ஏதாச்சும் விஷயமே இல்லை அப்படின்னா நம்ம கம்பெனி வந்து உங்களை எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட்டு போட்டு வைங்க. அப்படிங்கிறத நீங்கள் போட்டு வச்சுட்டு அதை நீங்கள் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்து உங்களுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. எஜுகேஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்க, இந்த கோர்ஸ் வந்து பண்ணீங்க, நீங்கள் பிஏ படிச்சிங்களா, பிகாம் படிச்சிங்களா, பிஏ படிச்சிங்களா, அது எல்லாமே கேட்டிருப்பாங்க இல்லையா? அதை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிகிரி வந்து கொடுத்துருக்கேன். அதில் ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ பிகாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம்லேயே சிஏ இருக்குது, ஜென்ரல் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிங்களோ அது இந்த இடத்துல மேனுவலாக டைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டியூட் நேம் நீங்கள் இந்த பிகாம் வந்து எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜ் நேம் வந்து கொடுங்க. அதுக்கான டூரேஷன் கொடுங்க, அதுக்கான டேட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆட் எஜுகேஷன் டீட்டெயில்ஸுங்கிற கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்டர் டிகிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கொடுங்க. போஸ்ட் கிராஜுவேட் இருக்குது, கிராஜுவேட் நாட் ரெக்ரூட்னு சொல்லிட்டு இருக்குது ஒன்று, அதையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் உங்ககிட்ட கம்ப்யூட்டர் தான் இருக்கணும் அப்போ தான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்கள் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸோ எதுவுமே வந்து கிடையாது. ஆல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். பேன் இண்டியாவில் இருக்கக்கூடிய ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணி உங்களுடைய ரெஸ்யூம் வந்து ஹச்ஆருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வேலை வேணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.